இப்போ அந்த பையன் இந்த வெட்டுன பையனோட யாரோ சகோதரியோ இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே காதலிச்சு அதனால தான் வெட்டினான்னு நீங்கள் சொல்ல வந்தால் இந்த செயல் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து புதற்கான பேச்சு இல்லையா? அதை வெட்டினதை நியாயப்படுத்துற மாதிரி பேச்சு இல்லையா? இது ஒரு பத்திரிகை வெளியிடுது அப்படின்னு சொன்னால் காதலிக்கிறது குற்றமா? பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பான அரசு தான் திமுக அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி திமுக எழுதிட்டு வராங்க. உயிர் வாழவே முடியாத வெட்டுப்பட்டு கிடக்கிறமே என்ன பாதுகாப்பான அரசு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சமூக நீதி அரசுன்னு சொல்ற தமிழக அரசான திமுக அரசு நான் கேட்கறேங்க, நேரடியாக முதலமைச்சரை கேட்கிறேன். தொடர்ந்து நடக்குது, இதுக்காக என்ன நீங்க சிறப்பு கவன ஈர்ப்பு என்ன கொண்டு வந்தீங்க? உங்க பேட்டி என்ன வந்துச்சு? ரவுடிகள்ங்கிற பேர்ல இருக்கிற பொறுக்கிங்க அந்த சாதிக்கு நல்லது செய்யறதா சொல்லிட்டு அந்த சாதி பெருமை பேசி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தன்னை ஒரு ரவுடியா மாற்றிக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு நான் தான் பாதுகாவலங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சுக்கிட்டு அவனுக்கு பின்னால் 10 பேர் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வேற சமூகமாக இருந்தாலும் அந்த அரசியல் தலைவர்கள் முறையில் மக்கள் பிரதிநிதிகள் முறையில் ஏன் ஓடோடி போய் பார்க்கல? கல்வித்துறை அமைச்சர் ஏன் இது வரைக்கும் போய் பார்க்கல? மாணவர்கள் தொடர்பாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கல்வித்துறைக்கு ஒரு கடுமையான சுற்றத்துக்கு ஏன் கொடுக்கல? என்ன வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாரு? முதலமைச்சர் இது தொடர்பாக ஏன் சிறப்பு கவனம் செலுத்தலை? காவல்துறையில் போன உடனே விசாரிக்காம பாதிக்கப்பட்ட மேல கேஸ் போடுறான். புகார் யார் கொடுக்க வரணும்? அவன் மேலேயும் கேஸ். இந்த பக்கம் 10 பேர் மேல கேஸ், அந்த பக்கம் 10 மேல கேஸ். உடனே ஒரு பீஸ் கமிட்டி அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிக்கணுங்கிறத பார்க்க நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தணும்னா அது தீர்வாகாது. ஜாதி இயக்கங்களா அரசியல் இயக்கங்களா மாறி இருக்கிற தலைவர்கள் இவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துறாங்க. அதை கண்டறிந்து களையெடுக்க வேண்டிய தலையாய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தாதது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. விடுதலை சிறுத்தை கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. நாங்க உருவாக்கின முதலமைச்சர், நாங்க உருவாக்கின ஆட்சி, அந்த ஆட்சியிலே எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கேட்டு பெற முடியலன்னா இவங்ககிட்ட இருந்து நாங்கள் வெளியில போய் நாங்கள் என்ன சாதிக்க போறோம்? ஆக பெண்கள் விடுதலையில, பெண்கள் சமத்துவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்ப்பன பெண்கள் தான். நாங்கள் அதான் திரும்ப சொல்றோம், நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய திரு செல்லத்துறை அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய அரியநாயகிபுரத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்கிற ஒரு +1 படிக்கக்கூடிய மாணவன் பஸ்ஸில் பயணித்த போது பஸ்ஸை வழிபடுத்த ஒரு 3 பேர் அவனை உள்ள பஸ்ஸில் ஏறி தரன்னு வெளியே இழுத்துட்டு சரமாரியாக வெட்டியிருக்காங்க. வெட்டினதில் கிட்டத்தட்ட ஒரு 3 விரல்கள் விழுந்த ஒரு சம்பவத்தை பார்த்து மற்ற பயணியர்லாம் அலறி அடித்து ஓடி இருக்காங்க. இந்த வெட்டின பசங்களும் ஓடி போயிருக்காங்க. இதனுடைய முழு பின்னணி என்ன? ஆனால் இதுக்கான காரணம் ஒரு சாதிய ரீதியான ஒரு பாகுபாட்டின் காரணமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த சம்பவத்தை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குது? விடுதலை சிறுத்தைகள் இந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்க அரியநாயபுரம் கிராமத்தில் தம்பி தேவேந்திர ராஜாவுக்கு நடந்த விஷயனால நம்ம உடனே பேசுகிறோம். இது கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்குநேரில் மாணவர் சின்னத்துறையை அப்படி கடுமையாக வீடு புகுந்து வெட்டினாங்க. அப்பவும் நம்ம இது மாதிரி பேசணும். இப்போ சமீபத்தில் சிவகங்கை பக்கத்தில் ஒரு பையன் புல்லட் ஓட்டினார் அப்படின்னு ஐயாச்சாமிங்கிற ஒரு பையனை பிடிச்சி வெட்டினாங்க. படுகை அடைஞ்சார். உயிர் காப்பாற்றினில் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தார். இது இப்போ ரொம்ப குறுகிய காலத்தில் நடக்கிற 3வது சம்பவம். இந்த பிரச்சனையில் அந்த கிராமத்தில் ஒரு கபடி போட்டி நடந்திருக்கு, டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அந்த டோர்னமெண்ட்டில் இந்த பையன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த பையன் பங்கேற்று அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. அந்த வெற்றிக்கு இவரோட விளையாட்டு ரொம்ப பிரதானமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு நல்லா விளையாடி இருக்கிறாரு. அந்த கோப்பையை வாங்கி அவர் கொண்டாடுறது மனநிலையை அதை தூக்கி பிடிச்சி அப்படியே கொண்டாடி இருந்தார். அந்த கோப்பையை அந்த கையில் பிடிச்சி தூக்கி வச்சு ஆடினார் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஏற்றுக்க முடியாத மனநிலை. அதுக்கு தான் கை வெட்டப்பட்டிருக்கு, விரல் துண்டாயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உடனடியாக இது வெட்டினது யார், அது என்ன தீர்த்திடலாமா, பிரச்சனையா, குற்றம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த அரியநாயபுரம் பிரச்சனையை அதை பார்க்க முடியாது. நாங்குநேரி பிரச்சனையை அதை பார்க்க முடியாது. சிவகங்கை பிரச்சனையை அதை பார்க்க முடியாது. இது ஒட்டு மொத்தமாகவே தென் மாவட்டங்களில் இது மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அந்த கிராமங்கள் சாதிய ரீதியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கிராமங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமாக இருக்கிற சமூகமாகவும் மற்ற சமூகங்கள் சிறுபான்மை சமூகமாகவும் அதை அவங்களை சார்ந்திருக்கிற சமூகமாக அந்த ஊர்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரியநாயபுரம் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் பக்கத்தில் அரியநாயபுரமோ அருணாச்சலபுரமோ அது மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிகமாக இருக்கிற அந்த இடைநிலை சமூகம் ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த சமூகத்தை, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, அந்த தலித் சமூகத்தை நமக்கு கீழே உள்ளவங்க நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும், இவங்க நம்ம செய்கிற வேலைலாம் செய்யக்கூடாது, நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, நம்ம வீதிகள் நடமாடக்கூடாது, நாம் செய்கிற மாதிரியான புல்லட் ஓட்டக்கூடாது, நம்ம படிக்கிற ஸ்கூலில் நமக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடாது, இல்லை நம்மளை டாமினேட் பண்ண மாதிரி நடந்துக்கூடாது, வாத்தியார் நல்ல பேர் வாங்கக்கூடாது, கிளாஸ் லீடர் ஆகக்கூடாது,
புல்லட் ஓட்டக்கூடாது, ஈக்குவலாக வரக்கூடாது, இங்கே வந்து கப்பெல்லாம் தூக்கி விளையாட இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்து தான், சாதிய ஆதிக்க மனநிலை இருந்து தான் இந்த சம்பவம் நடக்குது. தொடர்ந்து மாணவர்கள் வெட்டப்படுறாங்க. வெற்றவனும் மாணவராக இருக்கிறான், இளைய தலைமுறையாக இருக்கான், நாளைய தலைமுறையாக இருக்கிறான், நாளைக்கு இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அடுத்த தலைமுறையாக இருக்கிறான். இது மிகப்பெரிய ஆபத்தாக, ஜனநாயக பேராபத்தாக நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி பார்க்குது. சரி, இதுக்கு உடனடியாக என்ன செய்யலாம்? உடனடியாக எதிர்ப்பு நாட்டலாமா? அவனை இவனை அப்படின்னு பேசுறதுனாலையோ, ஆக்ரோஷம் பேசுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எங்கே இருந்து இந்த மாதிரியான மனநிலை கட்டமைக்கப்படுது? ஒவ்வொரு சாதிகளையும் ஒழுங்காக படிக்காத, ஒழுங்காக வேலைக்கு போகாத, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாத ஒரு சில ரவுடிகள்ங்கிற பேரில் இருக்கிற பொறுக்கிங்க அந்த சாதிக்கு நல்லது செய்கிறதா சொல்லிட்டு அந்த சாதி பெருமை பேசி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தன்னை ஒரு ரவுடியாக மாற்றிக்கிட்டு இந்த சமுதாயத்துக்கு நான் தான் பாதுகாவலங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சுக்கிட்டு அவனுக்கு பின்னால் 10 பேரை சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு மீடியாக்களில் பேசிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு வந்து ஆதரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற அந்த குற்றவாளிகள், சமூக குற்றவாளிகள், அவங்க தங்களை வந்து ஒரு தலைவராக பேசிக்கிட்டு தேர்தல் சமயங்களில் அரசியல்வாதிகளோட ஆசீர்வாதத்தினால அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அந்த சமூகத்துக்கான பாதுகாவலர் மாதிரி செயல்படுறவங்க தான் இந்த இளைய தலைமுறைகள்கிட்டையும் அந்த சாதி பெருமையை பேசி அந்த சாதி துவேஷத்தை அந்த அந்த பாகுபாட்டை வளர்க்குறாங்க. இவங்க சமூக குற்றவாளிகள். இவங்கள் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள வந்து கடுமையான சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு சிறைப்படுத்தி அந்த இயக்கத்துக்கள்லாம் தடை செய்து அவங்கள சிறைப்படுத்தணும், அவங்கள கட்டுப்படுத்தணும். அவங்க போடுற வேலை தான் இந்த இளைய தலைமுறைகிட்ட முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஸ்கூலில், காலேஜில் இதில் எல்லாமே வளர்ந்து வர சமூகம் வந்து நாளைக்கு இவங்களில் ஒருத்தங்க தான் வந்து காவல்துறை அதிகாரியாகவோ அரசு அதிகாரியாகவோ அரசியல்வாதியாகவோ இந்த சமூகத்தை வழிநடத்த போகிறவங்க. நாளைய தலைமுறையும் சாதிய ரீதியாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா சுதந்திரம் வாங்கி 70 ஆண்டுகளுக்கு தாண்டி தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லி அனைத்து பாடநூலும் எழுதி வச்சிருக்கிற நாம என்ன சாதிச்சிருக்கிறோம்? என்ன கடந்து வந்திருக்கிறோம்? எங்க சமத்துவம் இருக்குது? எங்க ஜனநாயகம் இருக்குது? சாதியே ஒழிக்காத எங்க சமத்துவம் வந்துடும்? சமத்துவமே இல்லாத எங்க ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கும்? இது பெரிய வேதனை. அதை தாண்டி இந்த குற்றங்களுக்கு அரசு என்ன செய்யுது, என்ன எதிர்வினை ஆற்றுது, அது என்ன நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தா இந்த பையங்களை போய் உடனடியாக போய் திருமாவளவன் பார்க்கணும், ஏன் ஜான் பாண்டியன் போய் பார்க்கணும், ஏன் கிருஷ்ணசாமி போய் பார்க்கணும், இப்படிப்பட்ட மனநிலையை ஏன் உருவாக்கணும்? அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வேற சமூகமாக இருந்தாலும் அந்த அரசியல் தலைவர்கள் முறையில் மக்கள் பிரதிநிதிகள் முறையில் ஏன் ஓடோடி போய் பார்க்கல? கல்வித்துறை அமைச்சர் ஏன் இது வரைக்கும் போய் பார்க்கல? மாணவர்கள் தொடர்பாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கல்வித்துறைக்கு ஒரு கடுமையான சுற்றறிக்கை ஏன் கொடுக்கல? என்ன வழிகாட்டுதல் பண்ணியிருக்கிறாரு? முதலமைச்சர் இது தொடர்பாக ஏன் வந்து சிறப்பு கவனம் செலுத்தலை? இந்த பிரச்சனை என்ன செய்யணும்னு சொல்லி ஏன் சட்டமன்றத்தில் விவாதிக்கல? இது வந்து ஒரு நாள் பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தணும். இந்தி ஒழிப்புக்கு நம்ம வந்து பெரிய குரல் கொடுக்குறோம், நிதி பற்றாக்குறைக்கு குரல் கொடுக்குறோம், உரிமைகள் சார்ந்து பேசுகிறோம், நலத்திட்ட உதவிகள் சார்ந்து பேசுகிறோம். அதெல்லாம் வேற. அதையெல்லாம் விட மனுஷனாக வாழ்கிறதுக்கு, சக மனுஷனாக வாழ்கிறதுக்கு, அந்த பாலின வேறுபாடு இல்லாமல் சாதிய வேறுபாடு இல்லாமல் சக மனுஷனாக ஒரு சமூகத்தில் வாழ்கிறதுக்கு, ஒரு ஜனநாயக சிந்தனையோடு வாழ்கிறதுக்கு, ஒரு சமத்துவ சிந்தனையோடு வாழ்கிறதுக்கு அவனுக்கு புத்தியில் ஜனநாயகம் வளரணும், சாதி ஒழியணும். அப்படின்னா நீண்ட கால திட்டம் இதுக்கு தேவைப்படுது. நீண்ட கால திட்டம் தேவைப்படுது. அரசு இதை வந்து முழுமையாக செயல்படுத்தணும், தனி சட்டங்கள் ஏற்றணும், இந்த மாதிரி சமூக குற்றவாளிகளை கண்டறிஞ்சு அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கணும், அவங்க பேரில் இருக்கிற அந்த இயக்கங்களை தடை செய்யணும். பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற பெரிய அரசியல் சாதிக்கு வந்து தாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிக்கிறவங்களே வந்து சாதி ஒரு அழகிய சொல், அது ஒரு அழகிய உணர்வு அப்படின்னு பேசுகிற அயக்கத்தனத்தையும், நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுகிற அந்த அயக்கத்தனத்தையும் கண்டிக்கணும், அதை குற்றம்னு சொல்லணும். இந்த அரசாங்கம் அப்படி சொல்லணும்னா வாக்கு வங்கி அரசியல் சிந்தனையோடு இதை பார்க்கக்கூடாது. இது பெரிய சமூகம், இது சின்ன சமூகம், இத்தனை % ஓட்டு வச்சிருக்கிறான், அத்தனை % ஓட்டு வச்சிருக்கிறான், இவன் தேவை நமக்கு தேவை அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. தேர்தல் அரசியலோட வாக்கு வங்கி அரசியலோட ஒரு சமூகத்தை பார்க்குற சிந்தனையிலேருந்து அரசு மாறுபடணும். கட்சியாக இருக்கும்போது வேற மனநிலை, அரசா வரும்போது பொதுவான அரசா இருக்கணும், அனைத்து சமூகத்துக்கும் எல்லா சாதிக்கும் பொதுவான அரசா இருக்கணும். அப்பதான் அது வந்து ஜனநாயக அரசா சமத்துவ அரசா இருக்க முடியும். இந்த பார்வையிலிருந்து முதலமைச்சர் இதில் கூடுதலான கவனம் செலுத்தணும், இந்த அரசு கூடுதலான கவனம் செலுத்தணும். மந்திரிகள் போய் பார்த்துருக்கணும், மக்கள் பிரதிநிதிகள் போய் பார்த்துருக்கணும், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போய் பார்த்துருக்கணும். இதில் சாதிய மனநிலையிலிருந்து மாறி பொது புத்தியாக பொது சிந்தனையோடு இதை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வையாக இருக்குது. இதில் மிகுந்த வருத்தத்தோடு இந்த பதிவு செய்கிறேன். இது தொடர்ந்து பிரச்சனை எழுப்பணும். சரி, அப்படின்னா என்ன செய்யறது, எப்படி இதை கட்டுப்படுத்துறது?
இப்ப இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து இது மாதிரியான சாதிய ரீதியிலான அந்த குற்றங்களை எல்லாம் தடுப்பதற்கு ஒரு பல்வேறு சட்டங்களை ஏற்றிட்டு தானே இருக்கு, ஒரு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தானே இருக்கு. சட்டங்கள் இவங்க ஏற்றது இருக்கட்டும், சட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே தலித் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நிறைய கூறுகள் இருக்கு. அதெல்லாம் நல்ல முறையில் கட்டமைச்சிட்டு போயிருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனா செயல்படுத்துற இடத்துல சிக்கல் இருக்கு. அதை செயல்படுத்துற இடத்துல சிக்கல் இருக்கு. அதை அணுகிற முறையில் சிக்கல் இருக்கு. அரசு வந்து அதை அணுகிற முறையில் அதை வந்து தேர்தல் அரசியோட முடிச்சு போட்டு இப்படி சொன்னா அவங்க தப்பா நினைச்சுவாங்களோ, இப்படி சொன்னா இந்த சமூகத்துக்கு எதிராக போயிருவோங்கிற அந்த பார்வை வந்து தப்பா இருக்கு. இப்ப இது நிரந்தரமான தீர்வு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா, இது நீங்க பாருங்க, நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், அப்புறம் வந்து சிவகங்கை, இந்த மாதிரியான இடங்கள். இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல வந்து சாதிய பாகுபாடு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாக்களை, அந்த பகுதிகளை சாதிய வன்கொடுமை அதிகமா இருக்கிற பகுதியா கண்டறிஞ்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு டாட், ஒரு புள்ளி வச்சு அதை கண்டறிஞ்சு அந்த பகுதிகளை கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த சாதிய மனநிலை வந்து மனசுல இருக்கு. அது ஒரு பில்டிங் ஆகில போய் உடைச்சிட்டு வர்றதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. பள்ளி ஆசிரியர் சாதியா இருக்கிறான், அரசு வழக்கறிஞர் சாதியா இருக்கிறான், மற்ற வழக்கறிஞர்கள் சாதியா இருக்கிறான், காவல்துறை அதிகாரி சாதியா இருக்கிறான், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிற அரசு அதிகாரிகள் சாதியா இருக்கிறான், மக்கள் பிரதிநிதி சாதியா இருக்கிறான். இவங்க எல்லாருமே சாதி சிந்தனையோட இருக்கிறப்ப சமூகம் மட்டும் எப்படி மாறிடும்? மாறாது. சட்டங்கள் இருக்கு. சட்டத்தை நிறைவேற்றுறது யாரு, அமல்படுத்துறது யாரு? இவங்க தான் அமல்படுத்தணும். பள்ளியில இருக்கிற மாணவர்கள் சாதியா இருக்கிறாங்கன்னா ஆசிரியர் சரியில்லைன்னு அர்த்தம், அதை அனுமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். காவல்துறையில போய் போன உடனே விசாரிக்காம பாதிக்கப்பட்ட மேல கேஸ் போடுறான். புகார் யார் கொடுக்க வரான்னு அவன் மேலேயும் கேஸ். இந்த பக்கம் 10 பேர் மேல கேஸ், அந்த பக்கம் 10 மேல கேஸ். உடனே ஒரு பீஸ் கமிட்டி அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிக்கணுங்கிறத பார்க்க நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தணும்னா அது தீர்வாகாது. அப்போ எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த சமூகத்து மக்கள் 4 பேரை திரட்டி போய் அவங்கள வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னா படுகொலைகள் தான் வரும். இங்கே 10 பேர் சாவா, அங்கே 10 பேர் சாவா, பகை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு 6 மாதம் கழிச்சு வேற ஒரு கலவரம் வரும். அது தொடர்கதை தான் ஆகும். இப்போ என்னதான் செய்யறது? இதுக்கு தனிச்சட்டங்கள் ஏற்றணும். சட்டசபையில் எல்லாரையும் சேர்த்து வச்சு இது தனி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இதை விவாதிக்கணும். மக்கள் பிரதிநிதி, காவல்துறை அதிகாரி, அரசு அதிகாரிகள், உள்ளூரில் உள்ள அந்த சமூக அமைப்பில் இருக்கிற பிரதிநிதிகள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு குழு, விழிப்புணர்வு குழுவை வந்து உருவாக்கணும், நிரந்தரமாக உருவாக்கணும். அவங்க விழிப்புணர்வு இயக்கத்தை ஒரு பிரச்சார இயக்கமாக இதை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பிரச்சாரம்? சமூக நீதி பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்க்கணும். சமூக நீதி அப்படின்னா என்னன்னு யாருக்குமே எனக்கு தெரியல, கிராமங்களில் போய் சேரல. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் பேசுறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுறது, அது ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்து இருக்கிறாங்களே தவிர அது அனைத்து மக்களுக்குமான விஷயம். சமூக நீதி பார்வை இருக்கணும். அது இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு ஜனநாயக கூறில், ஒரு இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் அடிப்படையான தேவை அந்த புரிதல் தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிற புரிதலே அவங்களுக்கு இல்லை. ஊராகவும் சேரியாகவும் சாதியாகவும் இன்னும் வலுவாக கட்டமைக்கப்பட்டே இருக்கிறது தான் இந்த விஷயத்துக்கு காரணம். அதை நியாயப்படுத்துகிற, அதை வலுப்படுத்துகிற மாதிரியான இயக்கங்கள், சாதி இயக்கங்கள், அதை அந்த சாதி இயக்கங்களாக வந்து அரசியல் இயக்கங்களாக மாறி இருக்கிற தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதை வந்து கண்டறிந்து களையெடுக்க வேண்டிய தலையாய பொறுப்பு வந்து முதலமைச்சருக்கு இருக்குது. இந்த விஷயத்தில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்தாதது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. விடுதலை சிறுத்தை கட்சி இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறது. இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தீர்வு ஏற்படணும்னா நீங்கள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போங்க, சம்மந்தப்பட்டவங்களை கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்களை சிறைப்படுத்துங்க. அதுக்கு காரணமானவங்களை, அதுக்கு பின்னிலிருந்து தூண்டி விட்டவங்க யாருன்னு பாருங்க, அவங்கள கண்டறிஞ்சு அவங்களே சிறைப்படுத்துங்க. அவங்க ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை தடை விதிங்க. புற்றீசல் மாதிரி எல்லா சமூகத்திலையும் வந்து நான் தான் தலைவர்னு சொல்லி பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்க, குற்றச்செயலில் ஈடுபடுற பசங்க எல்லாம் நான் தான் தலைவர்னு வழி நடத்திட்டு உட்காந்துருக்கிறான், பேட்டி கொடுக்குறான், யூடியூப்ல பேட்டி கொடுக்குறான், கண்ணாபுரான்னு பேசுறான். சாதி பெருமை பேசுவது, சுயசாதி பெருமை பேசுவது, அதுதான் மூல காரணம். எதுக்கு இந்த மாதிரி சமூக குற்றங்கள் நடக்கிறதுக்கு, சாதிய படுகொலை நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஆண்ட பரம்பரை, நம்ம சாதி உயர்ந்த சாதி அப்படின்னு பேசுறான் பாருங்க. அந்த சுயசாதி பெருமை பேசுறவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜாதி ஆண்ட ஜாதின்னு சொல்லும்போது, இன்னொரு சமூகம் வந்து அடிமை ஜாதி அல்லது ஆளுவருக்கு தகுதியில்லாத ஜாதி, நமக்கு கீழே உள்ள ஜாதின்றது சுட்டி காட்டுற ஒரு வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கா இல்லையா? நான் பெருமைக்குரியவன் அப்படின்னா சிறுமைக்குரியவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்றது விஷயம் இருக்கா இல்லையா? அப்படி சொல்றதன் மூலமா, அந்த துவேஷத்தின் மூலமா, அந்த பாகுபாட்டின் மூலமா இவன் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறான். அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் பார்க்கறது
பிறப்பின் அடிப்படையில் எப்பவுமே சாதியாக பார்க்கறது இல்லை. நாங்கள் யாரையும் சாதியாக பார்க்கறது இல்லை. நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு சார்பாகவும் நிற்கிறது இல்லை. எங்களுடைய பார்வையில் நாங்கள் தலித் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்கிறோம். அது சாதி ரீதியாக இல்லை. ஒரு விஷயத்தில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், ஒருத்தன் அடக்குமுறைக்கு ஆட்படுத்தியிருக்கிறான்னு சொன்னால் யார் அந்த குற்றத்தை செஞ்சானோ அவன் எங்களுக்கு எதிரி, கொள்கை எதிரி. அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு எதிரானவன். யார் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவானவங்க. அவங்களுக்காக களத்தில் நிற்போம். அவங்களுக்காக நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் களத்தில் நிற்போம். இதில் இந்த சாதி அந்த சாதி நாங்கள் பார்க்குறதில்ல. ஒரு பறையர் சமூகத்துக்கு எதிராக ஒரு தேவர் சமூகம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கே பறையர் சமூகம் குற்றம் செஞ்சுருக்கு. அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டு கிடக்கிற தேவர் சமூகமாக இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி அந்த தேவர் சமூகத்துக்கு முன்னாடி தான் நிற்கும். பிறப்பின் அடிப்படையில் போய் நிற்க போகிறதில்லை. எங்கள் தலைவர் வந்து சமுதாய சிந்தனை உள்ளவர், சமத்துவ சிந்தனை உள்ளவர், ஜனநாயக சிந்தனை உள்ளவர். சனாதனம்ங்கிறது இதுதான். குடிப்பெருமை பேசுகிறதும், குலப்பெருமை பேசுகிறதும், மொழிப்பெருமை பேசுகிறதும், இனப்பெருமை பேசுகிறதும் இதுதான் சனாதனம். இது மாறாது. நாங்கள் இப்படித்தான், நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்போ இருந்து இப்படித்தான் சொன்னால் அந்த ஆதிக்க சிந்தனை, அந்த தற்பெருமை சிந்தனைலாம் அதுதான் சனாதனம். அந்த ஒட்டுமொத்த சனாதனத்துக்கு எதிராக தான் விடுதலை சிறுத்தை கட்சி களமாடிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் இந்த வெட்டுப்பட்ட பையன் வந்து கைதான 3 மாணவர்களுடைய ஒரு தங்கையிடம் வந்து காதலிப்பதாக சொல்லியிருக்கான் அப்படிங்கிற இதில் வந்து எஃப்ஐஆரில் வந்து தெரிய வந்திருக்கு. இருக்கட்டும், இப்போ அது உண்மை இல்லைன்னு நான் சொல்கிறது, இப்போ அதை ஆர்குமெண்ட் எடுக்க நான் வரல. நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த பையன் இந்த 3 வெட்டுன பையனோட யாரோ சகோதரியோ இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே காதலிச்சு அதனால தான் வெட்டினான்னு நீங்கள் சொல்ல வந்தால் இந்த செயல் நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து குதர்க்கமான பேச்சு இல்லையா? அதை வெட்டினதை நியாயப்படுத்துற மாதிரி பேச்சு இல்லையா? இது ஒரு பத்திரிகை வெளியிடுது அப்படின்னு சொன்னால் காதலிக்கிறது குற்றமா? ஏன் அந்த வெட்டினோட தங்கச்சியை வந்து அவன் சமூகத்தில் இருந்த ஒரு பையன் காதலிச்சிருந்தா இப்படி தான் வெட்டுவானா? அப்போ இந்த சமூகத்தை பிறந்தா அந்த சமூகத்தில் உள்ள பையனை காதலிக்க கூடாதா? நான் இவ்வளோ நேரம் ஜனநாயகம் பேசுனது, இவ்வளோ நேரம் சமத்துவம் பேசுனது, இவ்வளோ நேரம் சுதந்திரம் பேசுனது, இந்தியாவோட சுதந்திரம் பற்றி பேசுனதுல என்ன அர்த்தம் இருக்குது? எவ்வளோ அபத்தமான கேள்வியாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும், கபடி விளையாடினது காரணம் இல்லை, காதலித்து தான் காரணமாக இருக்கட்டும். காதலிக்கிற மொத்தவர் நீங்கள் வெட்டி போடுவீங்களா? அந்த பையனுக்கு வயசு என்ன? அந்த பொண்ணு இழுத்துட்டு ஓடி போயிட்டானா? ஒரு பொண்ணை காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அதில் வயசு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கா இல்லையா? சட்டம் ஒரு சில வழிகாட்டுதல் நடத்தா இல்லையா? அதன்படி அது குற்றம் இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் வேண்டாமா? சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு இவனை காதலிச்சான்னு கேள்வி வருதா? இது அது மீறி தொல்லை பண்ணானா, இல்லை அவள் சமூகத்தோட காதலிச்சானா? காதலிக்கிற வயசு இந்த பையனுக்கு இருக்கா, அந்த பொண்ணுக்கு இருக்குதா? இதெல்லாம் இருக்கா இல்லையா? இப்படிலாம் நீங்கள் பேசுறது 2 குடும்பத்தையும் சீரழிக்கிற விஷயமா இல்லையா? இப்படி ஒரு செய்தி வெளியிடலாமா? இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? ஒரு வாதத்துக்காக நான் சொல்கிறேன். அப்படி காதலித்திருந்தால் காதலிக்கிறவங்களாம் போய் வெட்டுவீங்களா நீங்கள்? இது அபத்தம் இல்லையா? காரணங்களை தேட நான் விரும்புகிறேன். கிளாஸில் நல்லா படித்தான்ற சின்னத்துறை வெட்டினாங்க, புல்லட் ஓட்டினான்னு சொல்லி ஐயாசாமி வெட்டினாங்க, கபடி விளையாண்டான்னு சொல்லி தேவேந்திரராஜா வெட்டுறாங்க. இப்போ உங்கள் இதில் இந்த மாற்றிக்கிடுவோம், கபடியை விட்டுருவோம், காதலிச்சான்னு சொல்லி வெட்டினதாக வச்சுக்கிடுவோம். காரணங்கள் முக்கியம் இல்லை. என்ன நோக்கத்தில், என்ன உளவியல் சிக்கல் இருக்காங்க? உளவியல் சிக்கல் என்ன இருக்கு? சாதி வெறி சிந்தனை எங்கேருந்து வருது, யாரால வருது, அதை சரி செய்ய என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இந்த சமூகம் சரியா இருக்கும், என்ன செஞ்சா இந்த சமூகம் சமத்துவமான சமூகமா இருக்கும், என்ன செஞ்சா அது ஒரு ஜனநாயகம் நிலநாட்டப்படும். மனுஷனா வாழணும்ல. அதுக்கே உரிமை இல்லைன்னா நீங்க மற்ற சலுகைகளை எங்களுக்கு கொடுத்து என்ன பண்றது? உடனடியாக அரசு வந்து இது வந்து சமூக நிதி அரசு, நாங்கள் அதை செஞ்சிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம், அந்த ஒதுக்கீடு கொடுத்தோம், இதெல்லாம் வந்து உரிமைகள்ங்க, இதெல்லாம் சலுகைகள்ங்க. இல்ல, பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பான அரசு தான் திமுக அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி திமுக எழுதிட்டு வராங்க. உயிர் வாழவே முடியாத வெட்டுப்பட்டு கிடக்கிறமே, எங்க என்ன பாதுகாப்பான அரசு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சமூக நீதி அரசுன்னு சொல்ற தமிழக அரசான திமுக அரசு நான் கேட்கறேங்க, நேரடியாக முதலமைச்சரை கேட்கிறேன். தொடர்ந்து நடக்குது. இதுக்காக என்ன நீங்க சிறப்பு கவனம் என்ன கொண்டு வந்தீங்க? உங்க பேட்டி என்ன வந்துச்சு? வேங்கவேல் தொடர்பாக உங்க வார்த்தைன்னு வெளில வரல. வாயத்திறங்க முதலமைச்சர் அவர்களே, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே பேசுங்க முதலமைச்சர் அவர்களே நாங்கள் சொல்றோம். நாங்கள் நாசரேத்துக்கு பேசுங்கன்னு சொன்னோம். அந்த பையன் வெட்டுப்பட்ட ஐயாச்சாமி பையனுக்கு பேசுங்கன்னு சொன்னோம். இப்போ தேவேந்திரராஜா வெட்டுப்பட்டிருக்கிறான். தொடர்ந்து நடக்குது இல்லை, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்குது இல்லை, இந்த குற்றம் நடக்குது இல்லை. அது யாரால இடைநிலை சமூகத்தால நடக்குது இல்லை, ஆதிக்க சிந்தனை உள்ள இடைநிலை சமூகம் தானே வெட்டுறான். அப்போ புத்தியில வந்து சாதி நோய் இருக்குல்ல. எந்த சமூகம் நான் சொல்ல வரல, யாரா இருந்தாலும் அவன் சாதியா கட்டமைக்கப்பட்டிருக்கான்ல, அந்த கட்டமைப்பு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை கண்டு அறிஞ்சிருச்சா இந்த சமூக நீதி அரசு? அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு இந்த முதலமைச்சர் டெப்டி சிஎம்ஓ நேரடியாக போயிட்டாங்களா? அப்புறம் எந்த நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? இந்த ஒதுக்கீடு கொடுத்தேன், இந்த இது செஞ்சேன், அந்த அது செஞ்சேன், உங்களுக்கு அமைச்சர் கொடுத்தேன்,
இது நீங்க பேசுறது அபத்தமான பேச்சு. இப்படி நீங்க பேசுறது பாஜக சொல்ற எல்முருகனை பத்தி பேசுறதும், திரௌபதி முர்மு பேசுறதும், ராம்நாத் கோவிந்த பத்தி பேசுறதும் அந்த அடையாள அரசியல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அடையாள அரசியல் இந்த உரிமைக்கு பயன்படாது, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு உரிமைக்கு பயன்படாது, இது தவறு, அவன் அடையாள அரசியல் பண்றான், அவன் சனாதன அரசியல் பண்றான்னு பாஜக சொல்றோம் இல்லையா, அந்த பாசிசம் சொல்றோம் இல்லையா, இதுவும் அதே மாதிரி அதை நோக்கி போக கூடாதுல்ல. நாங்க தேர்ந்தெடுத்த அரசு, நாங்க உருவாக்குன அரசு, நாங்க உருவாக்குன சிஎம் அவரு, எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. நாங்க இவற்றை கேட்கறது உடனடியாக கேட்கறாங்க. திமுகவில் இருந்து வெளியே வந்துருவீங்களா? வெளில போய் கூட்டணி முறிஞ்சிருமா? முறிச்சு இல்ல பல குற்றச்சாட்டுகளை வந்து திமுக அரசு மீது வந்து வைக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த கேள்விகள் ஆட்டோமேட்டிக்கா எழதானே செய்யும். நாங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, அவருக்கு நியாயம் வாங்க முடியல. சமீபத்தில் திருமாவர்களே மதுரையில வந்து பேசியிருக்காரு, மத நல்லிணக்க பேரணி தாங்க நடத்துறோம், இதுக்கு வந்து அனுமதி வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப கெடுபிடி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் சொல்றாங்கன்னு அவரே தான் மேடையில் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தாலும் கூட பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குமரி கொண்டு தான் இருக்கிறோம், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை வந்து குமரிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ திரும்பவே வந்து குமுறாரு, புலம்புறாரு, எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்துறாரு. அப்போ திமுக அரசு மீது விசிக அதிருப்தியில் இருக்கா அப்படிங்கிற கேள்விதானே இயல்பா எழும். விசிகா இந்த தமிழ்நாடு அரசினுடைய இந்த செயல் மேல அதிருப்தியில் இருக்குது, மனக்குமுறல் இருக்குது, கோபத்தில் இருக்குது. ஆனா அதனுடைய வெளிப்பாடு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஏன் முடிச்சுட்டு வெளில வரலன்னு கேட்குறீங்க, ஏன் ஒன்றா இருக்கணுங்கிற மாதிரி கேள்வி கொண்டு வைக்கிறீங்க. இது வந்து கூட்டணி தொடர்பா இல்லை கூட்டணி கொடுக்குற ஆதரவு தொடர்பான கேள்வியாக மாறுது. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் உருவாக்கின முதலமைச்சர், நாங்கள் உருவாக்கின ஆட்சி, அந்த ஆட்சியிலே எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கேட்டு பெற முடியலைன்னா இவங்ககிட்ட இருந்து நாங்கள் வெளில போய் நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம்? சரி, இது எங்கள் பிரச்சனையாகவே ஏன் நீங்கள் சுருக்குறீங்க? இதை எல்லா பிரச்சனைகளையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் திருமாவோட பிரச்சனையை ஏன் சுருக்குறீங்க, விசிகாவோட பிரச்சனையை ஏன் சுருக்குறீங்க? என் குற்றச்சாட்டு என்னன்னா, தம்பி தேவேந்திர ராஜாவை ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பார்க்கல, ஏன் டெப்டி சிஎம் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல, ஏன் இது குறித்து ஒரு அறிக்கை கூட தமிழக முதலமைச்சர் வெளியிடல, பக்கத்தில் இருக்க அனிதா கிருஷ்ணன் ஏன் போய் பார்க்கல, அந்த தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ஏன் போய் பார்க்கல, எங்க அக்கா கனிமொழி ஏன் போய் பார்க்கல, இவங்கெல்லாம் ஏன் போய் பார்க்கல? மக்கள் பிரதிநிதி தானே இவங்க. அப்படி பார்க்காததுனால இது ஒரு சாதிய பிரச்சனையா, சாதிய பார்வையோட பிரச்சனையா போய் மாறுதா இல்லையா? மக்கள் பிரச்சனையா, பொது பிரச்சனையா மாற மாட்டேங்குது இல்லையா? அதனாலதான் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றது, திரும்ப என்ன சொல்றாரு, திரும்ப பிச்சுட்டு வர மாட்டாரா, உடைச்சிட்டு வர மாட்டாரான்னு உங்க கேள்வி வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொது பிரச்சனைகளாக நீங்கள் பார்க்கவில்லை, பொது பிரச்சனைகள் நீங்க சிந்திக்கவில்லை. சமூக நீதி என்கிற அரசு, சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய அரசு வந்து இதை தலித் பிரச்சனையா பார்க்க வேண்டாம், இதை பொது பிரச்சனையா பாருங்க, மக்கள் பிரச்சனையா பாருங்க, சமூக பிரச்சனையா பாருங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இதை நீங்க நாங்குநேரி சின்னத்திர பிரச்சனையா பார்க்காதீங்க, சிவகங்கை ஐயாச்சாமி பிரச்சனையா பார்க்காதீங்க, அரியநாயபுரம் நம்ம தம்பி தேவேந்திர ராஜா பிரச்சனையை பார்க்காதீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துகிட்டே வந்தால் இவங்க எதிர்வினை ஆற்றுனா அந்த சமூகத்தில் 2 பேர் வெட்டுப்படுவான். அதை எதிர்பார்க்குறீங்களா? அந்த பக்கத்தில் 2 பேர் வெட்டுப்பட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறீங்களா? என்ன எதுக்காக காத்திருக்கிறீங்க? இது சமூக அவலம்னு சொல்றேன், நான் சமூக பின்னடைவுன்னு சொல்றேன், இந்திய சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவால்னு சொல்றேன். நான் தேசியம், ஜனநாயகம், சுதந்திரம், சமூக நீதி இதெல்லாம் பேசுற அரசு, இந்திய அரசா இருந்தாலும் சரி, தமிழக அரசா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்பை நியாயப்படுத்துகிற, இந்த சாதிய பாகுபாட்டை ஆதரிக்கிற, இவங்களெல்லாம் கண்டிக்காம இருக்கிற இந்த அரசு வந்து மக்கள் விரோத அரசுன்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் சுருக்கி பாக்குறீங்க? பட்டியலின் பிரச்சனையை பார்க்காதீங்க, பொது பிரச்சனையை பாருங்க, மக்கள் பிரச்சனையை பாருங்க. அதை பார்க்காத அரசு சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லாத அரசு நான் சொல்றேன். நேரடியாக நான் குற்றம் சுமத்துறேன் திமுக அரசை. இதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் நான் சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான தனி தீர்மானம் கொண்டு வந்து விவாதிக்கணும்னு நான் சொல்றேன். நான் அனைத்து கட்சிகளும் உள்ளடக்கிய, அனைத்து சமூகங்களை உள்ளடக்கிய, அரசு அதிகாரிகளை உள்ளடக்கிய, காவல்துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன். அது தொடர்ந்து இயங்கணும், அது அரசே இயக்கணும், கண்காணிக்கணும். இந்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஸ்ரீவைகுண்டம், அந்த கமுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாங்குநேரி போன்ற இடங்கள்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய இடங்களை கண்டறிந்து அதை நீங்க புள்ளி வச்சு அங்க அதிகமான வேலைகள் செய்யணும். இது ஒரு சமூக இயக்கமா, சமூக பிரச்சாரமா, விழிப்புணர்வு பிரச்சாரமா தொடர்ந்து செய்யணும். இது கட்டாயமான தேவை. மொழி பிரச்சனையை விட, இந்தி பிரச்சனையை விட, நிதி பிரச்சனையை விட இது முக்கியமான சமூக பிரச்சனை. வாழ்வதற்கே பிரச்சனையா இருக்கும்போது ஒரு உயிர் வந்து எவ்வளவு முக்கியமான உயிர், ஒருத்தன் போயிட்டானா செத்து போயிட்டான்னு திருப்பி கொண்டு வர முடியுமா? 3 விரல வெட்டி போட்டிருக்கான், 1 விரல காணுன்றாங்க. காலம் முழுக்க அவனுக்கு அந்த குறியீடு இருக்கும்ல, இந்த சமூகத்தில் வாழணும்ல. அவன் வேங்கவேல் பிரச்சனை, எவன் குற்றம் சுமத்தினா அவனே குற்றவாளின்னு சொன்னீங்க.
அவன் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு அந்த பிரச்சனை துரத்தும்ல. இவன் தான் அந்த ஆளு, இவன் தான் அந்த ஆளுன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு என்ன தீர்வு? இதை தீர்க்காம நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு அரசாவே இப்படி சொல்ல முடியும்? அப்புறமா சமூக நீதி அரசுன்னு பேசுவோம் நம்ம. இதுக்கு தெளிவான பார்வை இல்லை. ஏன் தயக்கம்? என்ன தயக்கம்? இதை ஓட்டா பார்க்காதீங்க, வாக்கா பார்க்காதீங்க. இந்த சமூகத்தில் இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அத்தனை பெர்சன்டேஜ் பார்க்காதீங்க. இதுக்கு நீங்க வந்து உடனடியா தனிச்சட்டங்கள் இயற்றணும், கடுமையாக நடைமுறைப்படுத்தணும், விழிப்புணர்வு இயக்கத்தை உருவாக்கணும், தொடர்ந்து செயல்படுத்தணும். அரசாங்கம் குறிப்பு முதல்ல தனிக்கவனம் செலுத்தணும். அதை தாண்டி சமூக குற்றவாளிகளாக இருக்கிற, சாதியை தூக்கி பிடிக்கிற, அந்த அவலங்களை தூக்கி சுமக்கிற ஒரு சில பொறுக்கிங்களை, ரவுடிங்களை, குற்றவாளிகளை சிறைப்படுத்தணும். அவங்க வெளில விடக்கூடாது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்தினா மட்டும்தான் சின்னத்துறை பிரச்சனையோ, ஐயாச்சாயம் பிரச்சனையோ, தேவேந்திர ராஜா பிரச்சனையோ இன்னும் நாளைக்கு ஒரு பிரச்சனையாக மாறாமல் ஒரு முடிவுக்கு வருங்கிறது தான் பிசிகாவின் நிலைப்பாடு. சமீபத்தில் திரும்ப ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு செய்தியாளர் சந்திப்பில். என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து பதவி உயர்வுகளை வந்து இடஒதுக்கீடு அளிக்கப்படணும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சிருக்காரு. இது வந்து நிறைவேற்றுமா திமுக அரசு? செய்யணுங்க. நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லியிருக்கோம். அது கிடப்பில் கிடக்கு. அதுபோக மக்கள் தொகையை வந்து சாதி அடிப்படையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது கிடப்பில் கிடக்குது. இந்த உயர்வு, இந்த பதவி உயர்வு அடிப்படையில் வந்து நம்ம அந்த சமூக அடிப்படையில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். இது எல்லாம் வந்து இது சமூக நீதி தொடர்பான விஷயம், சமூகம் தொடர்பான விஷயம். இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ்டு சமத்துவ சமூகத்தை உருவாக்கணும். அரசாங்கம் அதை செய்யணும். தொடர்ந்து நீங்கள் திரும்ப வைக்கிற கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, அது பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி, அது வந்து எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பெண்கள் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி. நாங்கள் ரொம்ப தூக்கி பிடிச்ச ஒரு விஷயம் வந்து சனாதனத்தை இருக்கும்போது பெண்கள் விடுதலை பற்றி நாங்கள் பேசும்போது தலைவர் அடிக்கடி சொல்லுவார், பெண்கள் வந்து அவங்க பார்ப்பன சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சேர்த்து தான் முதல்ல பாதிக்கப்படுறது. அவங்க தான் மறுமணத்தை எதிர்த்தவங்க, அவங்க தான் மொட்டையடிக்க சொன்னவங்க, அவங்க தான் பாலியல் விவாகத்தை ஆதரித்தவங்க. அவங்க பாலியல் விவாகம் பண்ணி அந்த பொண்ணு வயசுக்கு வராமல் இருக்கும்போதே அந்த கணவர் இறந்து போயிட்டாங்க, காலம் முழுக்க விதவையாக இருக்குன்னு சொன்னது அந்த சமூகம் தான். ஆக பெண்கள் விடுதலையில், பெண்கள் சமத்துவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்ப்பன பெண்கள் தான். நாங்கள் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் சாதியாக பார்க்கறதில்ல. சாதியின் அடிப்படையில் நாங்கள் வந்து தலித் நான் தலித்துன்னு பார்க்கறதில்ல. நாங்கள் பார்க்குற விக்டிம், பாதிக்கப்பட்டு கிடக்கிறவன் தான் எங்களுக்கு தலித்து. அந்த அடிப்படையில் சொல்கிறோம். தூக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் யார்? பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறான். அடிப்படை உரிமையோட கிடைக்காம இருக்கிறான். அவனுக்கு வந்து இந்த சலுகைகள்லாம் கொடுக்கறது மூலமாக அவன் கல்வியில், பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்தி கொண்டு வரும்போது தான் அவன் தன்னிறைவு அடைவான். அவன் தன்னிறைவு அடையும் போது தான் இந்த சமத்துவ சிந்தனை வரும். அவன் 4 பேருக்கு வழிகாட்டுவான். அவன் இன்னும் அடிப்படை தேவை என்னன்னு தெரியாமல் கிடக்கிறான். தான் ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஆண்டான் அடிப்படை சிந்தனை இன்னும் இருக்கு, நம்மளை இந்த சமூகம் வந்து அடக்கி ஆளுதுங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறான். அதுதான் சொல்றாரு அம்பேத்கர் சொல்வாரு, சுதந்திரம் அடைகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தான் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதை புரிஞ்சுக்கிட்டா சுதந்திரம் அடைகிறது ஈஸி. அந்த அடிப்படையில் இருந்து தான் எங்களுடைய தலைவர் கோரிக்கை வைக்கிறார். எங்களுடைய தலைவர் வைக்கிற கோரிக்கை திமுக அரசு நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பது மிக்க நன்றி சார். நன்றி.